கார்த்திகிட்ட இருந்து பத்திரத்தை அபகரிக்க நினைக்கும் சந்திரா. போலி பத்திரத்தை மாற்றி வைக்கும் ரேவதி. கையும் காலுமாக சாமுண்டீஸ்வரி கிட்ட சிவனாண்டியும் முத்துவேலுவும் மாட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்த கார்த்தி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே சந்திரகலா இவன் என்ன ஏதோ டாக்குமெண்டோட போகிறான்னு பார்க்குறா. கார்த்தி அந்த பத்திரத்தை அவன் ரூமில் கார்த்தியோட மனைவி ரேவதி கிட்ட கொடுத்து இதை பீரோவில் வை, இது அந்த ஆசிரமத்தோட பத்திரம்னு சொல்ல கார்த்திகிட்ட இருந்து வாங்கி ரேவதி பீரோவில் வச்சிடுறா. பிறகு ரெண்டு பேரும் கீழே வந்த உடனே பீரோவை அந்த சந்திரகலா திறந்து என்னன்னு பார்க்கும்போது அது ஆசிரமத்தோட பத்திரம்னு தெரிய வருது. உடனே இதை எடுக்கணும்னு எடுத்துட்டு வெளியே வரும்போது கார்த்தியும் ரேவதியும் ரூமுக்கு வந்துடுறாங்க. உடனே அந்த சந்திரகலா வேக வேகமாக ஓடி போய் கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிடுறா. அதை கார்த்தியும் ரேவதியும் பார்த்துடுறாங்க. ஆனால் அவங்க பார்த்த மாதிரியே காட்டுக்கிடாம சந்திரகலா முன்னாடி ரெண்டு பேரும் சும்மா நின்னமாய் நின்றுட்டு நடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் கார்த்தியும் ரேவதியும் வெளியே வந்து மறைஞ்சு நிற்க பத்திரத்தை சந்திரகலா மறுபடியும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்போ பார்த்து மயில் வாகனம் மேலே வர உடனே பத்திரத்தை பீரோலே வச்சுட்டு மாடியில் கார்த்தி ரூம்ல இருந்து வரான். வர்றத மயில் பார்த்துடுறாரு. உடனே மயில் சின்னத்தை நீங்கள் என்ன கார்த்தி ரூம்ல இருந்து வரீங்கன்னு கேட்க சந்திரகலாவும் இது என்ன கார்த்தி ரூமா, இது ரேவதியோட ரூம், அந்த டிரைவர் பையன் இன்னும் 6 மாதம் தான் இங்கே இருப்பான், அப்புறம் அக்காவே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு சொல்கிறான். உடனே மயில் சகல எல்லாம் அந்த விட்டு போக மாட்டாருன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்கன்னு சந்திரா கேட்குறா. உடனே மயிலும் ஒன்றும் இல்லை சின்னத்தன்னு மழுப்பிடுறாரு. அடுத்து மயில் சரி நீங்கள் எதுக்கு ரேவதி ரூமுக்கு வந்தீங்கன்னு கேட்க ரேவதியை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்ல மயிலும் நம்ப முடியலைன்னு சொல்கிறாரு. உடனே சந்திரா நீங்கள் நம்புனா நம்புங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறா. மயிலுக்கு சின்னத்தை ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது வருது. ஒரு நாளும் ரேவதி ரூமுக்கு சின்னத்தை வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஏதோ வில்லத்தனை இருக்குதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு கார்த்தி சகலைக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே ஃபோனு பக்கத்தில் அடிக்குது. உடனே சகலை என்ன இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது கார்த்தி சின்னத்தை எங்கள் ரூமில் ஆசிரமத்தோட பத்திரத்தை வச்சுருந்தோம், அதை எடுக்க தான் சின்னத்தை வந்துட்டு போகிறாங்க, நீங்கள் வந்த உடனே அதை பீரோவில் வச்சிடுறாங்க, ரேவதியை பார்க்க வந்தேன்னு நடிச்சிட்டு போகிறாங்கன்னு கார்த்தி சொல்ல மயிலும் அதான் நான் நினச்சேன், சின்னத்தை ஏதோ திட்டம் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேவதி கார்த்திக்கிட்ட பத்திரத்தை நாம் மாற்றி வச்சே ஆகணும்னு சொல்ல கார்த்தி மயிலுக்கிட்ட நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்ல அதுக்கு மயிலும் உதவியா, நீங்கள் கேட்ட உயிரையே தருவேன்னு சொல்கிறாரு மயில். அதற்கு கார்த்தி உயிரெல்லாம் நீங்கள் தர வேண்டாம், இந்த பத்திரத்தை தரேன், இதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு மயிலுக்கிட்ட கார்த்தி கொடுக்க உடனே மயிலும் வாங்கிட்டு போயிடுறாரு. மயில் ஜெராக்ஸ் கடைக்கு போய் அந்த பத்திரத்தை கொடுத்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து இந்தாங்க சகல மயிலுன்னு கொடுக்க கார்த்தியும் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பியை ஒரிஜினல் பத்திரம் இருந்த இடத்துல வச்சிடுறாங்க. ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்துட்டு கார்த்தி அதை ஒரிஜினல் பத்திரத்தை லாக்கரில் வச்சிடுறாரு. அடுத்த நாள் சந்திரகலா அந்த பத்திரத்தை நம்ம எடுத்து கொளுத்தணும், எப்படி கொளுத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது குடும்பத்தோட எல்லாரும் டூர் போகலாம்னு ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்க சாமுண்டீஸ்வரியும் என்ன ரேவதி திடீர்னு டூர் போகலாம்னு கேட்குறேன்னு சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட கேட்க ரேவதியும் அம்மா வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குது, வெளியே போனால் ஜாலியாக இருக்கும், ஒன்றா எல்லாரும் ஊட்டிக்கு போயிட்டு வரலாம்னு ரேவதி கேட்க சாமுண்டீஸ்வரியும் ஒத்துக்கிட்டுறாங்க. உடனே மயிலும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மயிலும் ரோகிணி கிட்ட செல்லமாக ரோகு நாமளும் போகிறோம்னு மகிழ்ச்சியாக சொல்ல சந்திரா மனசில் நாம் போகக்கூடாது, எப்படியாவது எடுத்து எரிக்கணும்னு நினச்சிட்டு நான் வரலன்னு சந்திரகலா சொல்ல ரேவதியும் தெரியாதது போல் ஏன் சித்தி வரலன்னு கேட்க சந்திராவும் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் ட்ராவல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சந்திரா சொல்ல மயிலும் என்ன சின்னத்தை நல்லா தானே இருக்கீங்க, உடம்பு முடியலைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது உள்காய்ச்சல் மாதிரி இருக்குது மாப்பிள்ளைன்னு சொல்ல ரேவதியும் நான் டாக்டரை வர சொல்கிறேன், ஊருக்கு 2 நாள் கழித்து உங்களுக்கு உடம்பு சரியான உடனே போகலாம்னு ரேவதி சொல்ல பரவாயில்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சந்திரா சொல்கிறா. உடனே ரேவதி நீங்கள் வந்தால் தான் சித்தி நல்லா இருக்கும்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இனிமேலும் நாம் வரலன்னு சொன்னால் சந்தேகம் வந்துடும்னு நினச்சிட்டு வரேன்னு சொல்லிடுறா சந்திரகலா. அதுக்கப்புறம் கார்த்தி ரேவதி கிட்ட என்ன டூர் போக பிளான் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம்னு கேட்கும்போது இதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு ரேவதி கார்த்தி கிட்ட சொல்ல உடனே கார்த்தி என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ரேவதி நாம் எல்லாரும் டூர் போகலான்னு சொல்லும்போது சித்தி வரலன்னு சொன்னாங்க, ஏன் தெரியுமான்னு கேட்கும்போது கார்த்தி தெரியலைன்னு சொல்லிடுறான். உடனே ரேவதி நாம் எல்லாரும் போன உடனே அந்த பத்திரத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு ரேவதி சொல்ல அதுக்கு கார்த்தியும் நாம தான் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் வச்சிட்டோமே அப்புறம் என்னன்னு கார்த்தி கேட்கும்போது அதுக்கு ரேவதி அப்படியெல்லாம் விடக்கூடாது, கையும் காலுமா சித்தியை அம்மா கிட்ட மாட்டி விடணும்னு சொல்ல கார்த்தியும் வேண்டாம்னு சொல்கிறாரு. உடனே ரேவதியும் நீங்கள் சும்மா இருங்க கார்த்தி, அம்மா சித்தியை நல்லவங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனால் சித்தி ரொம்ப வில்லத்தனமாக கேடு கட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்கள மாட்டி விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே சந்திரகலா நம்மளால் எடுக்க முடியலைன்னா என்ன, அவங்கள வர வச்சு பத்திரத்தை எரிச்சிடலாம்னு பிளான் பண்ணி சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சிவனாண்டி கிட்ட சந்திரகலா ஆசிரமத்தோட பத்திரத்தை வீட்டில் அந்த டிரைவர் பையன் ரூமில் தான் வச்சுருக்கேன், அதை நான் எடுக்கலாம்னு திட்டம் போட்டேன், ஆனால் என்னால் எடுக்க முடியலை, நாங்கள் ஊருக்கு கிளம்புன உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்களும் முத்துவேல் மாமாவும்
பின் வழியாக ஏறி வந்து அந்த டிரைவர் பயலோட ஆசிரமம் பத்திரத்தை எடுத்து எரிச்சிருங்கன்னு சொல்கிறா. உடனே சிவனாண்டியும் சரின்னுட்டு ஃபோனை வச்சிடுறான். அடுத்த நாள் காலையில் கார்த்தியும் ரேவதியும் ரெடி ஆகிட்டு கிளம்புற நேரத்தில் ரேவதி அவளோட ரூமில் கேமராவை பொருத்துறா. உடனே கார்த்தியும் என்னங்க இதுன்னு கேட்கும்போது ரேவதியும் இதுதான் என்னோட பிளான்னு சொல்ல கார்த்தியும் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியும் வெளியே வந்துடுறாங்க. காரும் வந்துடுது. எல்லாரும் காரில் ஏறி கிளம்பிடலாங்க. காரில் ஏறின உடனே சந்திரகலாவும் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம், நீங்களும் மாமாவும் வீட்டுக்கு வந்து அந்த டிரைவர் பயலோட ரூமில் பீரோவில் அந்த ஆசிரம டாக்குமெண்ட் இருக்குது, அதை எடுத்துருங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே அதை என் கையால் நான் கொளுத்தணும்னு சொல்ல சிவனாண்டியும் நீ போயிட்டு வா, நான் அந்த பத்திரத்தை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு. உடனே சிவனாண்டியும் முத்துவேலுவும் நைட்டு நேரத்தில் சாமுண்டீஸ்வரி வீட்டில் பின் வழியாக வந்து கார்த்தியோட பத்திரத்தை திருடிடுறாங்க. அப்புறம் ஊருக்கு வந்த உடனே சந்திரகலா சிவனாண்டியை பார்த்து அந்த பாத்திரத்தை வாங்கி எரிச்சிடுறாங்க. கார்த்தி இனிமே உன் கதை முடிஞ்சுதுன்னு சந்திராவும் சிவனாண்டி முத்துவேலு 3 பேரும் பேசிக்கிடுறாங்க. இங்கே ரேவதி ரூமில் வந்து கேமராவை பார்க்கும்போது அதில் சிவனாண்டியும் முத்துவேலுவும் பத்திரத்தை திருடுறாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட வீடியோவை காட்டிட்டு நான் அம்மா கிட்ட இதை காட்ட போகிறேன்னு சொல்ல கார்த்தி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கார்த்தி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தியையும் நம்ம மாட்டி விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோவை காட்ட சாமுண்டீஸ்வரி கிட்ட வரா. அம்மா இதை பாருங்கன்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி பார்க்குறா. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் வீட்டிலே திருடுவாங்கன்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறா. உடனே ரேவதியும் இதுக்கு காரணம் யாருன்னா உங்கள் தங்கச்சி தான், அதாவது நம்ம சித்தி தாம்மா, இவங்க தான் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால தான் இவங்க 2 பேரும் திருட வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன ரேவதி என்ன மாட்டி விட பார்க்குறியா, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்கக்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்ல நடிக்காதீங்க சித்தி, நீங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு சித்தி கேட்குறா. உடனே உங்களை நான் ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கணும், இல்லைன்னு தானே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையும் சாமுண்டீஸ்வரி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் அதாவது முத்துவேலையும் சிவனாண்டியையும் மாட்டி விட்டுடுறாங்க. உடனே மனசில் நம்மளோட ரேவதி நினைக்கிறா நம்ம வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தா இந்த சித்தியையும் மாட்டி விட்டுருக்கலாம், எடுக்காமல் விட்டுட்டோமேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா.